ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஆதரவை நாங்கள் தொடர்ந்து கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு 4 மணிக்கு மேலே முழிப்பு வந்துச்சு. திடீர்னு எப்போ பார்த்தாலும் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து முழிப்பு வந்துடுது. நான் பார்த்தேன், யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறையா வாட்டி கேட்டதுக்கும் 4 மணிக்கு மேலே முழிப்பு வந்தால் ரொம்ப நல்லது, நம்ம பிரபஞ்சம் வந்து ஏதோ சொல்ல போகுதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. என்னோடய பிரபஞ்சம் என்னை வந்து என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு 4 மணிக்கு மேலே முழிப்பு வந்துச்சுன்னா தூங்குறதுக்கு வந்து 6 மணி ஆனாலும் தூக்கம் வராது. சில நேரம் வந்து சரி படுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறந்து பார்த்தாலும் தூக்கம் வரதில்ல. அதனால் சரி இன்றைக்கி ஒரு 5:30க்கு 4 மணிக்கு மேலே முழிப்பு வந்துச்சு. ஒரு 5:30க்கு எந்திரிச்சு வேலையை பார்ப்போம், எவ்வளோ நேரம் தான் உருண்டுகிட்டே கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5:30க்கு மேலே எழுந்திரிச்சு வேலையை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு இனி வெள்ளிக்கிழமையில காலையில் குளிச்சுட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வேலை பார்த்தேன். கோலம் போடுறதுக்கு இப்படி கோலம் போடணும் அப்படி கோலம் போடணும் நிறையா புள்ளிலாம் இது பண்ணி செஞ்சு நிறையா போட்டு வச்சுருந்தேன். ஆனால் நம்ம கை போன போக்கில் அன்னைக்கு என்ன போட தோணுதோ அதை தான் கோலம் வந்து போட்டுட்டேன். கோல மாவில் வந்து வெள்ளை மாவில் வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு வந்து கலந்து கோலம் போட்டால் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து மாவு போட்டு போடுறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய கோலத்தை அப்படியே போட்டு முடிச்சுட்டு நான் வந்து சமையல் வேலைக்கெலாம் நாளே இந்த இது சமைக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தால கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்பாட்டில் வந்து என்ன சமைக்குன்னு சொன்னால் என்ன சமைக்குன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஆத்துக்காரும் எனக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட்டிங்கே வந்துடும். என்னம்மா இருக்க காய்கறி வச்சு ஏதாவது சமைக்க பாருமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதனால நம்ம நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி மறுநாள் காலையில் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம அடுக்கு சமைக்கலாம்ல. இன்றைக்கி வந்து சிம்பிளாக அவரைக்காய் பொரியலும் சாம்பார் அப்பளம் பாயாசம் வச்சு வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறனால மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து துவரம் பருப்பு சாம்பாரை வைக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை வீட்டில் அப்படி தான் வைப்பாங்க. ஏன் வெள்ளிக்கிழமைனா நாங்கள் வந்து இப்படி என்னோடய குட்டி வயசுலலாம் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் பார்க்குறதில்ல. நம்மளுக்கு என்ன குழம்பு கைக்கு சிக்குதோ அந்த குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் இங்கே மாமியார் வீட்டில் வந்து மோஸ்ட்லி வெள்ளி செவ்வாய் வந்து சாம்பார் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து துவரம் பருப்பை வந்து நம்ம தொடும்போது அது ரொம்ப நல்லது. அது எப்படி சொல்கிறது, மகாலட்சுமியோட அம்சம்னால அந்த துவரம் பருப்பில் வந்து சமைக்கிறத வந்து நம்ம கையில் தொடும்போது நம்ம மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து சாம்பார் வைக்க சொல்கிறாங்க. சரி ஓகே, சாம்பார் வைக்க சொன்னாலும் இது ஒரு 2 நாள் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் குழம்பு வைக்கலாம்ல வெள்ளி செவ்வாய்க்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் வெள்ளி நம்ம வீட்டில் எப்போயுமே சாம்பாராக தான் இருக்கும். ஒன்று சாம்பார் கூட்டாக இருக்கும், இல்லைன்னா சாம்பார் அப்படி கடையல் கீரை போட்டு கடையல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி சாம்பார் பருப்பு வச்சு ஏதோ ஒரு டிஷ்ஷு செஞ்சுடுவேன். பூஜை ரூமுக்கு எல்லாமே அவர் வந்து இன்றைக்கி பூ போட்டனால எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பூஜை பாத்திரத்தை மட்டும் நான் வந்து எப்போயுமே வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மோஸ்ட்லி புதன் வியாழன் அந்த மாதிரி சம்திங்கில் வந்து கழுவி எடுத்து வச்சிட்டேன்னா, கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பாத்திரம் வந்து 2 வாரம் இல்லைன்னா 2 வாரத்துக்கு மேலே கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வெயிலில் நல்லா காய வச்சு தொடச்சி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா 2 வாரத்துக்கு மேலேவே நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படி கழுவி எல்லாமே எடுத்து வச்சனால அன்றைக்கி அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இன்னொரு வீடியோவில் நான் பூஜை ரூமோட வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் செய்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் வேலை பார்க்குறது கொஞ்சம் காமாக இருக்கும். எப்படி வந்து பரபரப்பாக வேலை பார்க்காம முடிஞ்ச அளவு 2 பேர் பார்க்குறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் துணி துவைச்சு அவரை கொண்டு காய போட்டுருவார். ஏதாவது எனக்கு சமையல் நான் பண்ணும்போது கட் பண்ணி கொடுக்குறது, காய் கட் பண்ணி கொடுக்குறதுலாம் அவர் பண்ணுவார். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் சமைச்சிட்டு நான் சாமி ரூம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்பான்னு சொல்லுவார். மோஸ்ட்லி வந்து என்ன அரேஞ்ச் பண்ண சொல்லுவார். நீ சாமி ரூம் நல்லா அரேஞ்ச் பண்ண நீ பண்ணுன்னு. நான் சொன்னேன், இன்றைக்கி சமைக்கிற வேலை இருக்குங்க, நீங்களே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இன்றைக்கி அவர் பண்ணார். இந்த பொருளை மட்டும் எடுத்து வச்சிருமான்னு சொன்னனால நான் வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த 7 பொருள் வந்து எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பேன். வைக்கணுங்கிறக்காண்டி நான் வச்சுருக்கேன். என்னோடய பழைய வீட்டில் நான் வந்து வந்து ஒத்தி வீட்டில் இருந்தேன். இப்போ இது வந்து என்னோடய ஓன் ஹவுஸ்னால இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும், சாமி ரூம்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு. என்ன இங்கே மட்டும் இன்டீரியர் ஒர்க்கு போடல, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் போட்டுக்கலாம். எதையுமே டக்குன்னு எதையும் செய்ய முடியாதுல்ல. அடுத்தடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும். அதை நம்ம கட்டுப்படுத்தி செஞ்சு வந்துக்கலான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அடுத்த டைம் பார்த்துக்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் போட்டுட்டு அங்கே மட்டும் போடாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு
அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாமி ரூம் அப்படியே அவரே சாமி கும்பிட்ற எல்லாமே முடிச்சிட்டாரு. நான் சமையல் வேலை எதுக்கும் உலைய வச்சு அரிசியை போட்டுவிட்டு பருப்பை வேக வச்சுட்டு அவரைக்காயை வந்து நான் கட் பண்ணேன். கட் பண்ண சோறில் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டினனால, என்னம்மா நீ இப்படி பெருசாக வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெட்டி கொடுத்தாரு. ஆனியன் எல்லாமே அவர் வெட்டி கொடுத்தனால எனக்கு வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஏன்னா அவர் ஒரு வேலை பார்க்கும்போது எனக்கு அடுத்தடுத்த வேலை வந்து பண்ணித்தரனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சமைச்சேன்னா அவர் குளிப்பாட்டுவார், பாப்பாங்களுக்கு சாப்பாடு ஊட்டி கிளப்புறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவர் இல்லைன்னா தான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கை வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஏதோ சண்டை போட்டுக்கிட்டோ இந்த வேலையை பாருங்கள் அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் செஞ்சு செய்கிறனால சீக்கிரமாக கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சாலும் செஞ்சாலும் ஒரு 8 மணி 8:30க்குள்ளே வேலையை முடிச்சுடுவேன். அவர் சீக்கிரமாக கிளம்புறனால. இப்போ இந்த பக்கத்து மதுரைக்கு அவர் வேலைக்கு போகிறனால ஓரளவு ஒரு 8:30க்குள்ளே 8:40க்குள்ளே வேலையை முடித்து கிளப்பிடுறேன். பசங்க தான் கொஞ்சம் சாப்பிட பண்ணால் லேட் ஆக்குறனால கொஞ்சம் அவங்கள மட்டும் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவர் இல்லைன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் அப்படியே சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி பருப்பு இதை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வேக வைக்கும்போது லைட்டாக துவரம் பருப்பில் வந்து நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறது, வெந்தயம் நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் வந்து கெட்டு பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அப்படி கொஞ்சம் லைட்டாக வெந்தயத்தை போட்டு மஞ்சப்பொடியை போட்டு லைட்டாக குக்கரில் மொத்தமாக வைக்க மாட்டேன். மொத்தமாக வச்சா அவருக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி குக்கரில் வந்து பருப்பு மட்டும்தான் பருப்பு பிரியாணி இந்த மாதிரி மட்டும் செஞ்சுக்கிறது. மற்றபடி சோறு சாதம் எல்லாமே அதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். தனியாக பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லுவார். எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, பருப்பு வந்து குக்கரில் கூட வேக வைக்க மாட்டாங்க, தனியாக தான் வேக வைப்பாங்க. ஏன்னா அப்படி வச்சு தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த சாம்பார் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னமோ அந்த சாம்பார் வந்து நான் எவ்வளோ தான் நல்லா வச்சாலும் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு என்னமோ வந்ததில்லை. நானாக சமைக்கிறனால வந்ததில்லையா என்னன்னு தெரியலை. சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு இனிமே வச்சா, ஏன்னா தனியாகவே வேக வச்சோம்னா கொஞ்சம் சிலிண்டர் சீக்கிரமாக இதாகும்ல. அதனால் மோஸ்ட்லி குக்கரில் தான் வைப்போம். அப்போ தானே கொஞ்சம் சீக்கிரமாக வேலையும் முடியும். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே காலையில் எழுந்திரிச்சு அந்த வெள்ளனை குளிச்சுட்டு வேலையை பார்க்குறதே ரொம்ப நல்லா சந்தோஷமாக எப்படி சொல்கிறது, நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அப்படியே அவரும் டிவியில் சாமி பாட்டை போட்டுவிட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக சாமி பாட்டை காலையில் வந்து வெள்ளனுமே போட்டுவிட்றதுனால பசங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. அவர் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் நானும் அவரும் அப்படியே கிளம்புனோம். அவர் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு எங்கே போனாலுமே நம்ம வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லி போனோம்னா ஒரு நல்லாயிருக்கும், ஒரு விஷயம் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் நல்லா அப்படியே சாமியை கும்பிட்டுட்டாரு. சாமியை கும்பிட்டுட்டு நானும் அவரும் அப்படியே, அவர் சாப்பிடல, அவருக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி லஞ்ச் பேக் அவங்களுக்கு பார்ப்பாங்க அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டு நானும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனால ஈஸியாக இருந்துச்சு. வந்த சோறில் அவர் வந்து சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவர் அப்படியே கிளம்பி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமா. நான் வந்து பசங்களுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்து அமுச்சு விட்டேன். அப்படியே அமுச்சு விட்டுட்டு அவங்கள அப்படியே ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்தேன். அவங்களும் கோயிலுக்கு நானும் வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா வேணாம், ஸ்கூலுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு போனால் மணி ஆயிரும், ஸ்கூல் அப்புறம் 8:50க்கு மேலே போனாங்களே லேட் ஆயிடுவாங்க, எங்களை உள்ளே அனுப்ப மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. பேக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால அவன் தூக்கிட்டு போகிறதுக்கு மேலே சிரமப்படுவான். மோஸ்ட்லி 8:40க்கு கொஞ்சம் விட்டுருவான். இப்போ இவர் இந்த பக்கத்து வேலை பார்க்கும்போது, முன்னால் ரொம்ப தூரத்தில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே 7:30க்கே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவேன், 8 மணிக்குள்ளே அனுப்பிச்சிடுவேன். ஆனால் இப்போ என்னமோ பக்கத்தில் கொஞ்சம் மதுரைக்கு பக்கத்தில் வேலை பார்க்குறனால சீக்கிரமாக போகிறனால இப்போ அது லேட் ஆகுது. பக்கத்தில் போகும்போது லேட் ஆகுது, தூரத்தில் போகும்போது கொஞ்சம் வேகமாக போயிட்டோம். என்ன பண்ணுறது அவங்களன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பி மட்டும் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இப்படி கோயிலுக்கு போனோம். நாங்கள் 2 பேர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேலை எல்லாமே சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து சேமியா ஜவ்வரிசிலாம் போட்டு அப்படியே பால் பாயாசம் மாதிரி செஞ்சுட்டேன். சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் பாயாசம் அந்த மாதிரி அப்பெல்லாம் வச்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைய நாள் வந்து ஒரு 9 மணிக்குள்ளே என்னோடய வேலையெல்லாம் முடித்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 9 மணிக்கு உள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 8:40க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள அப்படியே ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை போட்டுவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. உள்ளே சாமி கும்பிட போகையிலே வந்து கொஞ்சம் கூட்டம் ஓரளவு நார்மலாக தான் இருந்துச்சு. வெளியில் வந்து பிரகாரத்தில் வந்து நிறையா கூட்டம் இருந்துச்சு செஞ்சிச்சு. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால சாமி வந்து ஃப்ரீயாக கும்பிட்றதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா கொஞ்சம் கோயில் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இது காலையிலனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சாயந்தரம் ஏதோ கூட்டமாக இருக்குமோ என்னமோ தெரியல, சாயந்தரம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அவர் எப்பயுமே ஒரு 3 ரவுண்டு சுற்றுவார். அன்றைக்கி
வேலைக்கு கிளம்புறனால ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றிட்டு அப்படியே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார். அப்படியே தட்சிணாமூர்த்தியில் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அவர் நான் சொன்னேன் மாலை போட்டுக்கனால அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேலி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகே பாய், தேங்க்யூ.